ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இந்த வார்த்தை பேச்சுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. பேச்சு ஒரு வாளை விட கூர்மையானது. அந்த வார்த்தைகளை அழகா பயன்படுத்தி இந்த உலகிற்கு ஒரு சிறந்த மேதையை நமக்கு கொடுத்திருக்காங்க ஒரு அம்மா. அது யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களோட அம்மா தான். ஆமாங்க, இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் லைஃப்ல நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான உண்மையான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எடிசன் ஒரு வகை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 8.5 வயதில் தான் ஸ்கூலுக்கு போனாரு. மேலும் அவருக்கு கேள்வித்திறன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு நாள் எடிசன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கையில ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அவரோட அம்மாவை கூப்பிட்டுட்டு, அம்மா, இத அம்மா கிட்ட தான் டீச்சர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுத்தாரு. லெட்டரை படிச்சு பார்த்த அவங்க அம்மா கண்ணில இருந்து கண்ணீர் ஒழுகியது. எடிசன், ஏமா அதுல என்ன எழுதியிருக்கு, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டாரு. உங்க பையன் ரொம்ப புத்திசாலி. அவன் இந்த சின்ன ஸ்கூல்ல படிச்சா அவனோட திறமை குறைஞ்சிடும். நீங்களே வீட்டில் படிக்க வைங்க, பெரிய ஆளா ஆவான் அப்படின்னு எழுதியிருக்கு. எனக்கு இதை படிச்ச உடனே சந்தோஷம் தாங்கல, அதுதான் ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சுடா செல்லம் அப்படின்னு சொல்லி எடிசனை அவங்க அம்மா வீட்டிலேயே பாடம் சொல்லி படிக்க வச்சாங்க. வருஷங்கள் கடந்து போச்சு. பல்பை கண்டுபிடிச்சு பெரிய சாதனை படிச்சார் எடிசன். அதே போல நிறைய கண்டுபிடிப்புகளை செஞ்சு விஞ்ஞானியாக ஆனாரு. அவரோட அம்மாவும் ஒரு நாள் இறந்து போனாங்க. ஒரு நாள் அங்கு ஏதோ பொருளை தேடும்போது அவர் வீட்டுல ஒரு மடங்கிய பேப்பர் அவர் கையில கிடைச்சது. அது அந்த டீச்சர் கொடுத்த லெட்டர். சரி, திருப்பியும் ஒரு தடவை அந்த லெட்டரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, உங்க பையனுக்கு மனநிலை சரியில்லை, தயவு செய்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அவனை இனிமேல் இங்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு எழுதியிருந்தது. எடிசன் நினைச்சாரு, இது எனக்கு அந்த சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையே திசை மாறி இருக்கும். மனதளவுல நம்ம முடங்கி போயிருப்போம். அன்னைக்கு எங்க அம்மா செஞ்ச செயல் எவ்வளவு பெருசு அப்படின்னு அம்மாவை நினைச்சு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாரு. இது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டிய, கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். தங்களோட பிள்ளைகள் கிட்ட இருக்கிற திறமைகளை பார்த்து அதை உற்சாகப்படுத்தி செயல்படுத்தணும்னா எடிசனை போல பல மாமேதைகள் உருவாகுவாங்க. ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சிருப்போம். நம்ம எதை நம்புறோமோ அதுவாகவே நம்ம மாறுவோம். குழந்தைகள் மனசுல அது ரொம்ப ஆழமாகவே பதியும். குழந்தைங்க மேல எதிர்பார்ப்புகள் மட்டும் வச்சா போதாது, நம்பிக்கையும் வைக்கணும். அது அவங்கள வெற்றியாளராக மாற்றும். சமுதாயத்துல கேலி, கிண்டல், அவமானம், தோல்விகள் இப்படி அவங்க சந்திக்கும் போது பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்குவாங்க. அவங்க தோத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தா பெற்றோர்கள் கண்டிப்பா அவர்களை ஒரு சிறந்த மனிதர்களாக மாற்ற முடியும். வாழ்க வளமுடன், வாழ்க நம்பிக்கையுடன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.